சிம்ம ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமா அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போது? உங்க தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது? உங்களுக்கு லாபம் கிடைக்குமா? குடும்ப ரீதியா எப்படி இருக்க போது? உங்களுக்கு பலமா அமைய போதா? இல்ல பலவீனமா அமைய போதா? நீங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும்? நீங்க எந்த தெய்வங்கள வழிபடணும்னு சொல்லி விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோ பத்தின கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேலும் 7/9/2025 அன்று ஆவணி பௌர்ணமி வருதுங்க. பொதுவாகவே பௌர்ணமி நாளில் தெய்வ சக்திகள்லாம் அதிகரித்து காணப்படுங்கிறதால அந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் வழிபடுவதால் சந்ததிகள்லாம் நலம் பெறுங்க. குறிப்பாக இந்த நாளில் பெண் தெய்வ வழிபாடு செய்கிறது அதிக பலனை கொடுக்கக்கூடியதாகவும் 12 பௌர்ணமிகள் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபடுறதால வாழ்க்கையில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பெற செய்யுங்கிறதும் இந்த நாளில் செய்யப்படும் தெய்வ தரிசனம் மற்றும் தெய்வ வழிபாட்டுக்கு சக்தி அதிகம்னு சொல்லப்படுதுங்க. மேலும் பொதுவாக மற்ற நாட்களில் செய்யும் வழிபாடுகளை விட அனைத்து மாதங்களிலும் வரும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற விசேஷமான நாட்களில் செய்யும் வழிபாடுகளுக்கு சக்தி அதிகம்னு சொல்லப்படுதுங்க. அதுலேயும் சந்திரனின் ஆதிக்கம் அதிகம் உள்ள பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்றதும் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் சத்யநாராயண பூஜை செய்யறதுன்னு நீங்கள் எப்படி வழிபட்டாலுமே அதன் பலன் 2 மடங்காக கிடைக்குங்க. நிலா காலம் எல்லாமும் தமிழர்களுக்கு விழா காலம்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரும் பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அனைத்து விதமான செல்வ நலன்களும் வீடு தேடி வருங்கிறது நம்பிக்கைங்க. அதுபோல் ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பல நாட்களாக எத்தனை முயற்சி செய்தும் தீராத கடன் பிரச்சனைகள்லாம் தீருங்க. பணவரவு அதிகரிக்குங்க. திருமண தடையெல்லாம் நீங்குங்க. நல்ல வரன் கிடைக்குங்க. கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் நீங்குங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. வரா கடன்லாம் வந்து சேருங்க. வீட்லேயும் வாழ்க்கையிலையும் சுபிட்சம் உண்டாகுங்க. மேலும் இந்த வார ராசி பலனை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வார முற்பகுதியில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி வந்து சேருங்க. பேச்சினால் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடுங்க. அதனால் பேசும்போது ரொம்பவுமே கவனமாக இருக்கிறது அவசியங்க. செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதுக்கேற்ப பணவரவு இருக்கிறதால சமாளிச்சுக்குவீங்க. திருமண முயற்சிகள்லாம் சாதகமாக முடியுங்க. அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையே காணப்படுங்க. புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருக்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனத்துல இருந்து அழைப்பு வருங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. புதிதாக வியாபாரம் தொடங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகள்லாம் தொடங்கலாங்க. அனுகூலமாக முடியுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள்லாம் கூடுறதால சற்று சிரமப்பட்டே சமாளிக்க வேண்டி இருக்குங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாதுங்க. நீங்கள் அந்த முருகனை வழிபாடு செஞ்சு வர நன்மைகள்லாம் நடக்குங்க. உங்களுக்கு அந்த முருகனை ரொம்ப பிடிக்குமா? இது ஏன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்க. மேலும் சிம்ம ராசிக்காரர்களே, இந்த வாரம் ராசிநாதன் சூரியன் ராசி ஆட்சி சஞ்சாரத்தால் வீண் அலைச்சல் காரிய தடை ஆகியவெல்லாம் அகலுங்க. சுக்கிரனால தடை நீங்கி காரியங்கள்லாம் நடந்து முடியுங்க. அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சியெல்லாம் கைகூடுங்க. தேவையான வசதிகள்லாம் உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க. சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயருங்க. உடல் சோர்வும் மனக்குழப்பமும் நீங்குங்க. செலவு கட்டுக்குள்ள இருக்குங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்குங்க. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கவனமாக எதையும் செய்கிறது நன்மையை தருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படாமல் முடிவில் எதிர்பார்த்தபடி காரியம் முடியுங்க. குடும்பாதிபதி புதனின் சஞ்சாரத்தின் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலையும் ஏற்பட்டு நீங்குங்க. கலைத்துறையினர் வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசியல் துறையினருக்கு காரிய அனுகூலம் ஏற்படுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எல்லா முயற்சிகளையுமே மேற்கொள்வீங்க. சக மாணவர்களின் ஆதரவும் உங்களுக்கு இருக்குங்க. மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அடுத்தவர் செய்யும் நற்காரியங்களுக்கு ஆதரவாக இருப்பீங்க. மனம் மகிழும் சம்பவங்கள்லாம் நடைபெறுங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாகுங்க. வீண் கவலை நீங்குங்க. தடைப்பட்ட காரியங்கள்லாம் தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியுங்க. வழக்கு விவகாரத்தில் சாதகமான நிலை உங்களுக்கு வருங்க. அது மட்டும் இல்லாமல் ராசிக்குள் கேது சஞ்சரிக்கிறதால செயல்களில் தடுமாற்றம் கவனக்குறைவு ஏற்படுங்க. சங்கடம் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. லாபஸ்தான குருவால வரவு அதிகரிக்குங்க. தொழில் முன்னேற்றம் அடையறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. திருமண வயதினருக்கு நல்ல வரன் வருங்க. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால வியாபாரம் லாபம் தருங்க. மன நிம்மதி உண்டாகுங்க. எதிர்பார்த்ததெல்லாம் பூர்த்தியாகுங்க. குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதால வரவு செலவிலும் கவனம் தேவைங்க. வார்த்தைகளை அளந்து பேசுங்க.
மேலும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இருந்த தடைகள்லாம் விலகுங்க. போட்டிகள்லாம் குறைய வாய்ப்பு இருக்கு. புதிய ஆர்டர்கள்லாம் பெறுவதற்கான தடைகள்லாம் இப்போதைக்கு நீங்குங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான அலைச்சல் குறையுங்க. உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்துல இருப்பவர்களுடன் இணக்கமான போக்கு காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையில இருந்த மன வருத்தங்கள்லாம் நீங்குங்க. பிள்ளைகளின் எதிர்காலம் நலன் குறித்து கவலை உண்டாகலாங்க உங்களுக்கு. வீண் செலவு குறையுங்க. பயணங்கள்லாம் செல்ல நேரிடலாங்க. மேலும் ராசிக்குள் சூரியன், கேது, புதன் சஞ்சரிக்கிறதால வேலைகள்ல கவனம் சிதறுங்க. தொழில் பற்றிய சிந்தனை மேலோங்குங்க. அலைச்சல் அதிகரிக்குங்க. லாபகுருவால நெருக்கடியெல்லாம் நீங்குங்க. வரவேண்டிய பணம் வந்து சேருங்க. செல்வாக்கும் அந்தஸ்தும் உயருங்க. மேலும் நீங்க சிவபெருமானை வழிபட்டு வர உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் உண்டாகுங்க. தடைகள்லாம் நீங்குங்க. மேலும் கோபமுள்ள இடத்துல தான் நல்ல குணம் இருக்குங்கிற வழக்கு மொழிக்கு உதாரணமா உள்ள சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் ஆட்சி பெற்ற ராசியாதிபதி மனசுல ஆன்மீக எண்ணங்களை தருவாருங்க. வேளாண்மை, இரும்பு தொழில் துறையினருக்கு லாபமான வாரங்க இந்த வாரம். மளிகை, நகை வியாபாரிகள் திட்டமிட்ட தொழில் முயற்சிகள்லாம் செய்யலாங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிடத்துல பொறுப்புகள்லாம் கூடுங்க. ரியல் எஸ்டேட் மற்றும் ஷேர் மார்க்கெட்ல இந்த வாரம் புதிய தொடர்புகள் மூலமா லாபமும் வளர்ச்சியும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. மாணவியர்கள்லாம் கல்வியிலையும் விளையாட்டுலையும் சாதனை புரிஞ்சு கல்வி நிறுவனத்துக்கு பெருமை சேர்ப்பாங்க. பல்வேறு செலவுகளால மன உளைச்சல், உடல் அசதியை ஏற்படுத்துங்க. ஆதரவற்ற முதியோருக்கு அன்னதானம் செய்தாலும், முருகன் கோயில்ல தினமும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதாலும் நன்மை வந்து சேருங்க. மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. சில இடங்கள்ல வேலையில கொஞ்சம் அழுத்தமான நிலை உண்டாகுங்க. சில இடங்கள்ல கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குங்க. உத்தியோக ரீதியா வேலை உயர்வு கிடைக்கலாங்க. ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் சீக்கிரமாவே நடக்குங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் பெருகி பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. புதிய தொழில்ல நம்பிக்கையோடு ஈடுபடலாங்க நீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்பெல்லாம் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. பிள்ளைகளால பெருமையும் சிறப்பும் கிடைக்கக்கூடிய வாரங்க இந்த வாரம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களின் வேலை திறமை எதிர்கால நிலையத்தன்மையை உறுதி செய்யுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபம் ஏற்படுங்க. தொழிலை மேம்படுத்துவதற்காக உரிய நேரமுங்க இந்த வாரம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருந்த மனக்கசப்பெல்லாம் விலகுங்க. பிள்ளைகளால் மன நிம்மதியை கிடைக்குங்க. பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வாரங்க இந்த வாரம். பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக பணவரவை அதிகரிக்க உறுதியோடு பாடுபடணுங்க. கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள்லாம் பெற்று திறமையை வெளிப்படுத்துவாங்க. புதிய முதலீடுகளில் நீங்கள் ரொம்ப தைரியமா இறங்கலாங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்றமும் இறக்கமும் கலந்த பலன்களை கொண்டு வருவாருங்க. குரு 11ல இருக்கிறதால தொழில் வியாபாரம் சூடுபிடித்து வருமானம் அதிக அளவில் கிடைக்குங்க. நீங்க எதுலலாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா வியாபார விஷயத்துல கவனக்குறைவா செயல்பட வேண்டாங்க. புதிய முதலீடுகளை அறிவுபூர்வமா செய்யணுங்க. இந்த வாரம் சிம்மராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக கடுமையா பாடுபட வேண்டியிருக்குங்க. பண விஷயத்துல மிக கவனத்தோட நடந்து கொள்ளணுங்க. மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மருங்க. சிம்மராசி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.